ஏன்னா இன்னைக்கே அட்வான்டேஜ் ஏடிஎம்கே தான் இருக்கு. நம்ம பல கட்டங்களில் பார்த்தோம்னா இன்னொரு பேட்டில் கூட நம்ம சர்வேல தான் ரொம்ப லிட்டரலி 2017க்கு அப்புறம் முதல் முறையாக ஏடிஎம்கேக்கு ஒரு லீடு இந்த சர்வே. ஆமா, முதல் முறை வந்து நிக்கிறாங்க. அதை சர்வே தாண்டி கீழே நம்ம வந்து நிறைய பார்க்கணும். நான் 2 உதாரணங்கள் நான் சொல்லியிருக்கிறேன், வேற ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். ஒன்னு, ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், அவர் என் பொண்ணு டிவி கேக்கு ஓட்டு போடணுன்றா சார். என்னங்க ஆச்சரியமா இருக்கு சொல்றீங்க? என் பொண்ணு வந்து அவளுக்கு ஓட்டு கிடையாது, இன்னும் ஒரு ஓட்டு போற வயசே வரல, ஆனால் எல்லாரும் வந்து டிவி கேக்கு ஓட்டு போடணுன்றா அப்படின்னு. அப்படியா சார், நீங்க பரம்பரை யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு. நாங்கள் பரம்பரை திமுக ஓட்டு போடுவோம். திமுகவுடைய பரம்பரை வாக்கு, அவர் வந்து கிறிஸ்தவரோ முஸ்லீமோ கிடையாது, சரிங்களா? அவர் வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அவர் வந்து எங்க குடும்பத்தில் சொல்றாங்க, எங்க பிள்ளைங்க வந்து இதை வலியுறுத்துறாங்க அப்படின்றார். இது வந்து ஒரு பக்கம். அருமனையில் நடந்த கிறிஸ்துமஸ் விழா, அதுல வந்து அடுத்த முறை நாங்கள் எதிர்க்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் அவர்களை எங்களுடைய கிறிஸ்துமஸ் விழாவுக்கு அழைப்போம். நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்க? ஐயா எடப்பாடி கூட ஏதோ 2-3 செஞ்சிட்டார். இந்த வாக்குகள்லாம், இந்த வார்த்தைகள்லாம் வந்து அவர்களுடைய ஓட் பேங்க் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, அது வந்து வெளியில போகுது. அந்த கதவு மூடப்பட்டு ஃபிக்ஸடா இருந்தது வந்து இப்ப நாட் ஃபிக்ஸட், அது வந்து வோல்டைலா இருக்கு, ஆடிட்டு இருக்குங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கு. அதை ஏற்கனவே பல முறை குறிப்பிட்டது போல இன்னைக்கு தேதிக்கு சிறுபான்மையோட வாக்குகள் வந்து கடுமையா பிளக்கு.